வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் நிறைய பேர் கேட்டுருக்கிற வெஜிடபிள் பிரியாணி. இது என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவா. தனியா பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா பொடி அதெல்லாம் போட்டு பண்ணுறவாள்லாம் இருக்கா. டொமேட்டோலாம் ஆட் பண்ணி பண்ணுவா. நான் என்னுடைய இது ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நன்னாகவும் இருக்கும். நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், வெயிட் பண்ணி. இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி. இந்த கப்பால் 3 கப் வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு வச்சுக்கிறேன். இது இதெல்லாம் அப்படியே போட்டு இது பண்ணுறதுக்கு, அரைக்கிறதுக்குன்னு சில சாமான்லாம் வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன். நம்ம எப்பயுமே அப்படியே போடுவேன் மசாலாலாம். நான் சிலதெல்லாம் அரைச்சி தான் போடுவேன். அது என்ன சாமான்றது பார்க்கலாம். இது மாதிரி குட்டியாக 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 ஸ்பூன் கிட்ட கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா, 3லேருந்து 4 போரும். எங்களுக்கு ரொம்ப காரம் செல்லாததுனால இது கொஞ்சமாக வெங்காயம். இது எல்லாத்தையும் இப்போது அரைச்சின்னு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா இது நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இந்த பிரியாணியில் தான் வரும். என்னென்னு கேட்டீங்கன்னா, அரிசி எங்களுக்கு குழஞ்சி போய்டுறது, அரிசி எங்களுக்கு உடஞ்சி போய்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. அரிசியை அரை மணி நேரம் கிட்டலாம் ஊற வச்சேன்னா ஜஸ்ட் 1:1.5 கப் தண்ணி விட்டு குக்கரில் 2 விசில் வாங்குங்கோ போகும். இப்போது நானாக ஒரு 20 மினிட்ஸ் கூட இல்லை ஊற வைக்கலை. இதுக்கு நான் ரைஸ் குக்கரில் தான் வேறு பண்ண போகிறேன். ரைஸ் குக்கரில் பண்ணுறேன்னா 1:2 வைக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறேன்னா 1:1.5 வைங்கோ. ப்ரெஷர் குக்கரில் அதே மாதிரி 2 விசில் போகும். அப்படி இல்லையா, விசில் போடலையா, நீங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன கப்போ இல்லை ஒரு டம்ளரோ கவுத்து வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் கழிச்சு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு பார்த்தேன்னா கூட அது சரியாயிடும். ரொம்ப நாழி ஊறினா தான் அது அரிசி உடஞ்சிடும். ரெண்டாவது விஷயம், ரொம்ப நாழி அது என்ன சொல்கிறது, குக் ஆகிட்டே இருந்தால் குழஞ்சி போயிடும். 20 மினிட்ஸ்க்கு மேலே பிரியாணியில் ஆறத்துக்கு சான்ஸே இல்லை. பார்த்துக்கோங்க நீங்கள் அது. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வாசனைக்கு 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் 2 பே லீஃப் போடுறேன். பட்டை 2, மொக்கு 1, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாசி மொக்கு, இது கல்பாசி, இது கொஞ்சம் போடணும். மிளகு ஒரு அரை ஸ்பூன். இதில் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போடுறேன். அரை டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி போடுங்க.
இதில் இந்த அரைச்ச விழுதை போட்டுடலாம். நல்லெண்ணெய் இந்த நெய்லேயும் எண்ணெயிலையும் நம்ம அரைச்சி அந்த விழுது இருக்கு இல்லையா, அது வதங்கணும் பச்சை வாசனை போக. இதில் வந்து இப்போது ஒரு கப் பீன்ஸ் போடுறேன், ஒரு கப் கேரட், பச்சை பட்டாணி. இது உரிச்ச பட்டாணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஊற வச்ச பட்டாணி பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணேன்னா அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. இல்லைன்னா ஃப்ரோசன் ஒன் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பட்டாணியே போடலைன்னா கூட தேவையில்லை. இது உருளைக்கிழங்கு. ஜஸ்ட் ஒரு கலருக்கோசரம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி. என்னடா இவ்வளோ கரிஹா போட்டிருக்காளேன்னு பார்க்குறீங்களா? பிரியாணிலாம் நிறைய கரிஹாயோடலாம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சும்மா ரைஸை சாப்பிட்டுனேன்னா ரைஸில் இருக்கிறத விட கரிஹாவில் தான் நிறைய சத்து இருக்குது. ஸோ இப்போ இதை களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை இதில் ஆட் பண்ணுவோம். ஹார்ட்லி பார்த்தேன்னா நான் அரிசியை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்கல. 15 நிமிஷம் 20 நிமிஷம் அதுக்கு மேலே இருந்தால் நிச்சயமாக உடஞ்சி தான் போகும். ஸோ இப்போ நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதில் இப்போ உங்களுக்கு தண்ணி அளவு காமிக்கிறேன். அஞ்சு கப்பு தண்ணி விட்டுருக்கேன். என்னடா 5 கப்பு தான் விட்டுருக்கான்னு பார்க்காதீங்க. 6வது கப்புக்கு தயிர் விடணும். இது எதுக்குன்னு கேட்டேன்னா, கொஞ்சம் தக்காளி போட்டேன்னா ஒரு புளிப்பு டிஞ்ச் கிடைக்கிறது இல்லையா உங்களுக்கு, அதுக்கு பதிலாக தயிர். 2வது விஷயம், மென்று அடைக்காமல் இருக்கும். ஆரித்தினா சில சமயம் பிரியாணிலாம் விரைச்சி போய் மென்று அடைக்கும்ல, அப்படிலாம் இல்லாமல் இது ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும். இது ரெடி ஆகிடுத்து. இதில் ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் போடலாம். தேவையான உப்பு, புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அது வதக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே குக்காரத்தே சேர்ந்த மாதிரி குக் ஆகிடும். இது எல்லாம் நல்லா போட்டாச்சு. இப்போ இதை ரைஸ் குக்கரில் வச்சு செட் பண்ணிடலாம். வாசனைக்கோசரம் ஒரு 8 ஸ்பூன் மேலே நெய் விடுறேன். இதை இப்போ வைக்கலாம். இது வந்து ரைஸ் குக்கரில் ஆகிறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஈஸியாக ஆகும். ஆனதும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போது இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ் என்ன இது பண்ணலான்றது பார்க்கலாம். ஒரு ஆனியன் ரைத்தா, ரொம்ப சிம்பிளான இது தான்.
ஜஸ்ட் ஆனியன் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக போட்டுனா அப்புறம் நம்ம சாட் மசாலா வேறு போடுவோம். சாட் மசாலாவில் உப்பு இருக்கும். இது உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி பிசிறி விடுங்க. அப்போ தான் அது தனித்தனியாக வரும். தயிர் உங்களோட இஷ்டம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட பால் சேர்த்து எல்லாம் போகிறோம். இப்போ இது ரெடி ஆகிடுது. பார்த்தீங்கன்னா தயிர் வெட்டதே ரொம்ப கெட்டியாக இருந்தது. கொஞ்சம் பால் வெட்டதும் இலகின்னு இருக்கு பாருங்க. அண்ட் சாட் மசாலா பொடி. அவ்வளோ போகிறோம். அதாவது ஒரு கை பிஞ்ச் இருந்ததுன்னா போகிறோம். இது அப்படியே நீங்கள் பிரியாணியோட அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரியாணி முடிஞ்சப்புறமா ரெண்டையும் சேர்த்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜோராக ரெடி ஆகிடுது. இப்போ இதில் முந்திரி பருப்பு, இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன். முந்திரி பருப்பு, பன்னீர் இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன். வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம் அப்படியே போகிறோம் எங்களுக்குனாலும் அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட் நான் ஒரு சின்ன இதுக்கோசரம் ஒரு 10 முந்திரி பருப்பு போடுறேன். இப்போ இதில் போடலாம். உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா அடி வரைக்குமாவே நீங்கள் கலரலாம். இது ஒன்றுமே ஆயிருக்காது, எல்லாமே குழஞ்சே போயிருக்காது. நம்ம வச்சுருந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ சர்வ் பண்ணலாம். ரெடியாக இருக்குது. யார் வேணாலும் சாப்பிட்டு பாருவோம். ஸோ நீங்கள் எல்லாமே கேட்டுருந்தேன் இல்லையா, என்னோடய டெக்னிக்கல் யூனிட் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இதை டேஸ்ட் பார்க்குறதுக்கு நம்மளோட கேமராமேன் கார்த்தியே வர சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கும் அப்போ தானே நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு, எப்பயுமே யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்து அது நல்லா இருக்குன்னு சொன்னால் அது இன்னுமே நல்லா இருக்கும் இல்லையா. வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஸோ இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.